بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருமையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களையும் படைத்திருக்கின்றான். அப்படி படைத்திருக்கின்ற அந்த உயிரினங்களில், உயிருள்ள ஜீவராசிகளில் மனித படைப்பையும் படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது மனிதனை நாம் மிக அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே எல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அதேபோல் இந்த மனிதர்களை படைத்து நம்மை அவனுடைய கிருபையால் அருளால் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழ செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை எந்த எண்ணத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் அல்லது மறுமையை நம்பி அந்த மறுமையில் நமக்கு நல்ல தரஜா கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அமல்கள் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது எந்த எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே பாடம் நடத்துகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையிலே அல்லாஹுவை வணங்குவதாக இருந்தால் அவனுக்கு இணையாக வேறு யாரையும் சேர்த்து வணங்கிவிடக் கூடாது. அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் அவனையே நான் வணங்குகின்றேன் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் பல நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், தலைவர்கள் என்று சொல்லி அந்த தர்கா வழிபாடுகளுக்கு சென்று அல்லாஹுக்கு இணையாக கையேந்தினாலோ அல்லது இன்ன பிற விஷயங்களில் அல்லாஹுக்கு இணை வைத்தாலோ அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்தாலோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய நேரத்தில் அந்த வணக்கத்தை அல்லாஹ் வணக்கமாக அங்கீகரிக்க மாட்டான். அப்ப வணக்கம் என்ற விஷயத்தை வரும் பொழுது அல்லாஹுக்காக செய்கின்றேன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை போல் வேறு யாரும் இல்லை என்ற அந்த எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உறுதியாக இருந்தால்தான் அதற்கு பிறகு நாம் எந்த செயல்பாடுகள் செய்தாலும் எந்த அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயலாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம எல்லாம் சரியாக விளங்கி வைத்திருக்கிறோம் தானே? அல்லாஹுக்கு இணை வைத்து உலகத்தில் வாழ்ந்து ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் அவனுக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் நாடினால்தான் மற்ற விஷயங்களை வைத்து அதற்கு அவன் என்ன தகுதி கொடுக்க வேண்டுமோ தரஜாக மறுமையில கொடுப்பான். ஆனா அல்லாஹுக்கு இணை வைத்த ஒருவன் நரகத்தில் போட போவான் என்பதாக எல்லாருமே தெளிவா விளங்கி வச்சிருக்கிறோம். எத்தனையோ திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்த்து படித்திருக்கிறோம், எத்தனையோ சொற்பொழிவு உள்ள ஆலிம்கள் உரை நிகழ்த்தும் போது கேட்டிருக்கிறோம். அப்ப இது எல்லாருமே நம்பியவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சொல்றாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட முதலாவதான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் இருக்கிறதே அது உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அது அமைகின்றன என்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள். அப்ப ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், இப்படி எந்த அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லது உலகத்தினுடைய மற்ற விஷயங்கள், குடும்பத்தாரோடு ஒன்றி வாழ்வது, நண்பர்களோடு ஒன்றி வாழ்வது, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல இருப்பது, இப்படி எந்தவித செயல்பாடுகளாக இருந்தாலும் இது அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வியாபாரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஈடுபடும் பொழுது கூட நாம் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் சரியாக இருந்தது என்று சொன்னால்தான் மற்ற அனைத்துமே நாம் அல்லாஹுக்கு பயந்த விஷயமாக, அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும்.
அது தெளிவா, ஏன்னா உலக வாழ்க்கையில ஒரு பொதுமொழியா போற பாப்பமா இல்லையா பழமொழிய, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லப்பட்டது? நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்றதை நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைப்பது என்ன வேண்டும் என்று சொன்னால், இன்னமல் அஅமாலு பின்னியாத், உன்னுடைய எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகின்றன. இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எதை எண்ணுகிறாரோ அதுதான் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய அமல்கள்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்று நீங்க செஞ்சீங்கன்னா அது இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சி போயிடும். நான் செய்யக்கூடிய இந்த செயல் சிறியதாக இருக்கிறதோ பெரியதாக இருக்கிறதோ கவலை இல்லை. என்னுடைய அந்த செயலை செய்யக்கூடிய நேரத்தில் எண்ணம் என்பது மறுமையை நம்பி இருக்கிறது, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹை நம்பி இருக்கிறது, அல்லாஹுக்காக தான் செய்தேன் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது என்று சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அமைந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் அருமையா சொல்லி காமிக்கிறாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்துதான் அமைகின்றன. இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எதை எண்ணினாரோ அதுதான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து துறந்து போகிறார் என்று சொன்னால் அப்படி போகக்கூடிய அந்த பயணம் என்பது அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் முன்னிறுத்தியதாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அந்த அடிப்படையிலேயே அதை அவருக்கு அமைத்துக் கொடுக்கப்படும். அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வான். எனக்காக தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான், என்னுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்போ இந்த ஹிஜ்ரத்துக்கு நாம சரியான கூலியை கொடுத்துருவோம், அந்த எண்ணத்தை பொருந்திக்கிறோம் என்ற அடிப்படையில அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைந்துவிடும். அப்படி இல்லாமல் அந்த ஹிஜ்ரத் என்பது அலா இம்ரஅத் யன்கிஹுஹா, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காகவோ அல்ல இந்த உலகத்தின் சுகபோக வாழ்வை தேடியோ, இந்த ஊர்ல நான் இருக்கிறோம்ப்பா, நம்ம செய்யற பிசினஸ்க்கு இந்த ஊர் சரிப்பட்டு வரல, நமக்கு இங்க எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில இந்த உலகத்தில் இந்த ஊர்ல வாழக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்காதவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னாலும் என்ன செய்வோம்? இந்த ஊர்ல நம்மளால வாழ முடியல. ஒன்று மார்க்கத்தை சரியா கடைபிடிக்க வர மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கொள்றாங்க, இந்த அடிப்படை இல்லைன்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரம் உலகத்துல நல்ல ஒரு செல்வந்தனாக வாழ முடியல, நம்முடைய குடும்பத்தாருடைய தேவை நிறைவேற்ற முடியல, அப்ப நமக்கு மார்க்கமா அந்த ஊரான்னு பார்க்கும் பொழுது எங்க வருமானம் கிடைக்குது அங்கே நம்ம சொல்லுவோம் என்ற அடிப்படையில இந்த உலகத்திற்காக உலகத்துடைய ஆசாபாசத்திற்காக அமைந்து விட்டது என்று சொன்னால், அதே போல அந்தந்த நாடு வேற இடங்களுக்கு நாம் பயணம் செய்து போனால் அந்த இடங்கள்ல நல்ல நல்ல அழகான பெண்கள் இருப்பார்கள், அவர்களை மனம் முடிக்கலாம் என்ற அடிப்படையில அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க, அவன் எந்த சுகபோகத்தை அடைவதற்காக எந்த எண்ணத்திற்காக அவன் ஹிஜ்ரத் செய்தானோ அந்த எண்ணத்திற்கானதாக அது அமைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்த்தோம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட பயணமாக இருந்தது என்று சொன்னால் அதற்குரிய நன்மை கொடுக்கப்பட்டுவிடும். மாறாக இந்த உலகத்துடைய சுகபோகத்தை தேடி போனால் அதற்காகத்தான் அவன் ஹிஜ்ரத் செஞ்சதாக அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி இமாம் அவர்கள் முதலாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல பேச அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணம் கரெக்டாக இருக்கணும், எண்ணம் சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு அமல்கள் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் உலக வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கும் பொழுது இப்ப ஏராளமா நாம பார்ப்போம், எத்தனையோ பேர் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, செய்யக்கூடிய தர்மத்தை நண்பர்களுக்கு பல பேர்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யக்கூடியவங்களை பார்ப்போம். இன்னும் சில பேர் நாம நண்பரோட சேர்ந்து போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம், நம்மளே கூட செயல்படுத்தி இருப்போம். சில நேரங்கள்ல கூட ஒரு நண்பருக்காக தர்மம் செய்யக்கூடிய ஒரு 10 ரூபா கொடுப்பார், 20 ரூபா கொடுப்பாருன்னா அந்த நேரத்துல கூட ஒரு நண்பர் இருக்கும்போது 50 100 எடுத்து கொடுக்கறத பார்ப்போம். தன்னுடைய நண்பன் நம்மளை பெருமையா நினைக்கணும், இல்ல அவன் போய் இன்னும் யார்ட்டையோ சொல்லணும், இந்த மாதிரி இவர் இவ்வளவு தர்மம் செய்யறாருப்பா, நம்ம எல்லாம் தர்மம் இவ்வளவு தானே கொடுப்போம், அதிகபட்சம் 20 ரூபா கொடுப்போம், ஆனா இவர் 100 200 தர்மம் செய்யறாரு என்ற அடிப்படையில சொல்லணுங்கிற அடிப்படையில அமைந்து செயல்படுறதும் பார்ப்போம். இன்னும் ஒரு கேட்டகரியை பார்ப்போம், நம்மள்ட்ட பொருளாதாரம் கம்மியா இருக்கும், தர்மம் கேட்பாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து யோசிப்போம், 10 ரூபாலாம் ஒரு காசா, இதை நம்ம கொடுத்தோம்னா பக்கத்துல கூட வந்திருக்கிற நண்பர் என்ன நினைப்பாரு, நம்மளை கேவலமா நினைப்பாரு, சீப்பா நினைப்பாரு, இல்ல அதை வாங்கக்கூடிய அந்த மனிதனுக்கு என்னதான் பிரயோஜனமா இருக்கும் என்ற அடிப்படையில அந்த 10 ரூபாய் கூட தர்மம் செய்யாம கடந்து போறதை பார்ப்போம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க பாக்குற பார்வை உங்களுடைய 10 ரூபா அவருக்கு கொடுக்குறீங்க, அதே போல 5 பேர் கொடுத்தாங்கன்னா 10 பேர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் ஏறிடுதா இல்லையா? அப்ப தர்மம் செய்வது என்பது அதுல தொகையெல்லாம் பார்க்க கூடாது, அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் அந்த எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் தெளிவாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பான், நல்ல தரஜாவை கொடுப்பான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாசி வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அல்லாஹ்வையும்
மறுமை நாளையும் நம்பாது இந்த உலகத்தில் மக்கள் புகழ்வதற்காக தம்முடைய சில பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களே, அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? உமை யகுனி ஷைத்தான், அவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இப்ப மேல நம்ம பார்த்த விஷயம் மாதிரி தர்மம் செய்யறாரு ஒரு மனுஷர், ஒரு மனிதர் தர்மம் செய்யும் பொழுது அது அல்லாஹ் என்னை தர்மம் கொடுக்க சொல்லி இருக்கின்றான், அந்த அடிப்படையில் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு செய்யாம, அருகில் இருப்பவர்கள் நம்மளை புகழ வேண்டும், நம்ம ஊரார்கள் குடும்பத்தார்கள் நல்ல புகழ் மாலையாக நமக்கு சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில எண்ணத்தோடு ஒரு மனிதன் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அவன் யாரா? சைத்தானுடைய நண்பன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சொல்லிட்டு லஹு கரீனன், யாருக்கு சைத்தான் நண்பனாக ஆகிவிட்டானோ ஃபஸா கரீனா, அவனே நண்பர்களில் மிக கெட்ட நண்பன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கிறோம். 4வது அத்தியாயம் 38வது வசனம். அப்ப நம்முடைய உள்ளத்துல இந்த தர்மம்னு எடுத்துக்க கூடாது. எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக செய்யாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய மாறிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய பார்வையில சைத்தானுடைய நண்பன் அப்படின்னு ஆகிடுவோம். அதிலே உறுதிப்படுத்தி சொல்றான், சைத்தானுடைய நண்பனாக யார ஆகிவிட்டானோ அவன் தான் கெட்டவன், கெட்ட நண்பனுங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இதை உள்ளத்துல கவனமா ஆழத்துல நம்ம ரொம்ப ஆழமா பதிய வைக்கணும். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? எண்ணம் தான் பெஸ்ட். அந்த எண்ணம் சரியாக அல்லாஹ்வை முன்னிறுத்தி இருந்தது சொன்னால் மறுமையில வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற அடிப்படையில் இருக்கணும். அப்ப அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வேற ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது, நீ செயல்பாடுகள் எதை செய்தாலும் பா, நீ என்னுடைய திருப்தியை நாடி செய்யி, அல்லாஹ் அப்படி திருமறை குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம நண்பர்களோட போவோம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு போவோம், சட்டை எடுப்போம், இல்ல வாட்சி வாங்குவோம், வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். நாம ஒரு சிந்தனை பண்ணி வச்சிருப்போம், இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த கலர்ல இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வாங்குறதுக்கு. இப்ப ஊருக்கே போறோம், இங்கேருந்து வெளிநாட்டுல வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு வாங்கும் பொழுது நாம ஒரு முடிவு பண்ணி போவோம். கூட வர நண்பர் என்ன செய்வாரு, இதெல்லாம் இருக்காதப்பா, உன்னுடைய கலருக்கு இது எடுபடாது, வேற ஒரு கலரை சுட்டி காமிச்சு வேற ஒரு மாடலை சொல்லி இது புது மாடல், இதை நீ எடுத்துக்கன்னு சொன்னா பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், நம்ம கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு அவரை ஒரு திருப்திப்படுத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையில நண்பர்களை, குடும்பத்தார்களை, சுற்றார்களை, உறவினர்கள் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துறதுக்குரிய வேலையை நாம செய்யறோமா இல்லையா? நம்மளுடைய வீட்டுல ஒரு சின்ன ஏதாவது ஒரு கெட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட மக்கள் திருப்தி அடையணும். அப்ப கூட நம்மளுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக இந்த நான் விருந்த தர்றேன், அல்லாஹ்வுக்காக இந்த நான் இது கொடுக்குற சாப்பாடு கொடுக்குறேங்கிற என்ன வரல. மக்கள் நம்மளை வெளியில சாப்பிட்டுட்டு போய் பெருமையா பேசணும், மக்களுடைய திருப்தி தான் முக்கியம் என்ற அடிப்படையில இன்னைக்கு பெரும்பாலும் செயல்படுறத பாக்குறோம். திருமணங்கள் எல்லாம் கூட இன்னைக்கும் பாக்குறோம். ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டு திருமணமாக இருந்தாலும் கூட என்ன நடக்குது, வரக்கூடிய மக்கள் நாம திருப்திப்படுத்தணும் என்ற அடிப்படையில தெரியாத அளவுக்கு பல்வேறு விதமான அனாச்சாரமான காரியங்கள்லாம் செய்யறத பாக்குறோமா இல்லையா? அப்ப மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். இதை இன்னொன்னே முழுமையா நம்ம நல்லா ஆழமா பதிய வைக்கணும், எண்ணங்களோட சேர்த்து. எண்ணம் எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வைக்கிறோமோ, அல்லாஹ் என்பவன் உண்மையானவன், உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டான், அதுல உறுதியா நம்ம நம்பணும். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சூரபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். யாரெல்லாம் மூமினான ஆண்களாக மூமினாக பெண்களாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அதே முதல்ல சொன்ன வாதல்லா, அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ் வாக்களித்து விட்டான் என்று சொன்னால் அதிலிருந்து ஒருபொழுதும் அவன் மாற மாட்டான். அப்ப நாம என்ன செய்யணும், மூமினான ஆண்கள் பெண்கள் அந்த கேட்டகரியில வருவதற்கு முயற்சி செய்யணும். அந்த கேட்டகரியில வரணும்னு சொன்னா நம்ம இந்த இன்னைக்கு தலைப்பை பேசிட்டு இருக்கிறோமே, அந்த எண்ணங்கள் சுத்தமானதாக சரியானதாக இருக்க வேண்டும். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார், அந்த சோனபதியிலே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு யாருக்கு இந்த நன்மையை கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது இன்னொரு நன்மையை சேர்த்து சொல்றான், ஓ பசாக்கின தையபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அதுன், அவர்களுக்கு அது மட்டும் இல்ல, நாம் எந்த சொர்க்க சோலையில குடியமர்த்துகிறோமோ அந்த சொர்க்க சோலையில் அவர்களுக்கு உன்னத மாளிகையும் நாம் தருவோம் சொல்லிவிட்டு, யார் எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சோனபதி கிடைக்கும், அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள், உயர்தர மாளிகைகள் வழங்கப்படும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ரில்வானும் மினல்லாஹி அக்பர், இது ரொம்ப முக்கியம். ரில்வானும் மினல்லாஹி அக்பர்னா, ரில்வானும் மினல்லாஹினா அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிக பெரியது என்று நம்பி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கைகளை அந்த எண்ணத்தோடு அமைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் சோனத்தை கொடுப்பான். அதில் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக அவர்கள் அங்கே தங்க வைக்கப்படுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்திப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான், தாலிக்க ஹுவல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றிங்கிறான்.
இந்த உலகத்துல நாம எதை வெற்றி நினைச்சிட்டு இருக்கிறோம்? உலக வாழ்க்கையில வாழும் பொழுது பிசினஸ்ல முன்னேறினோம்னா வெற்றி கிடைச்சிருச்சு நமக்கு. நல்ல ஒரு நமக்கான ஒரு வீடை வளர்ச்சி பெருசா கட்டிட்டோம், பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கிறோம், பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் நமக்கு இல்ல, மாசம் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய தேவை நமக்கு இல்ல, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நம்ம அதான் பாக்குறோம். அழியக்கூடிய இந்த உலகத்துக்கு வெற்றி அடையணுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அழியாம நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து மறுமையில எழுப்பி விட்டான் என்று சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் காப்பாற்ற நன்மையான செயல்பாடுகளாக இங்க வந்து அனைவரும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவான். அப்படி செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளா இல்லாமல் வேறு எண்ணத்தோடு செய்தோம் என்று சொன்னால் நரகத்தில் போடப்பட்டாலும் நிரந்தர வாழ்வுதான், அங்கேயும் சூலத்தில் நுழைக்கப்பட்டாலும் நிரந்தர வாழ்வுதான் என்பதை தெளிவாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம வெற்றிகிறோமே, இந்த வெற்றி எல்லாம் இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். போர் எப்படி மூடக்கூடிய அபாயங்கள் இன்னைக்கு இருக்குது. மூன்றாம் உலகப் போர் வந்து விடுமோ என்று பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அடிச்சு தள்ளுறான், ஒரு பாம்பு போடுறான், ஒரு ஏவுகணை ஏவுறான், பல கட்டிடங்கள் போகுது, கட்டிடத்தோடு சேர்ந்து உயிர்களும் போகுது. உத்தரவாதம் இருக்குதா? இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அடுக்கு மேல் வைத்து பல மாளிகைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோமே, இந்த மாளிகைகள் நிரந்தரமாக நாம் வாழ்ந்து விடுவோமா? எத்தனை காசு பணத்தை அப்படி வச்சுட்டு வாரத்திற்கு என்ன அமல்கள் செய்யலாம் என்று புரோகிராமா போகாம எங்கெங்க பிக்னிக் போலாம், எங்கெங்க என்னென்ன செய்யலாம்னா போறதை நம்ம பார்க்கிறோம். கடந்த காலத்துல பார்த்தோமா இல்லையா? கேரளால வயநாடு ஒரு பகுதி, எல்லாரும் சொல்லுவாங்க திருமணம் முடிஞ்சுட்டா உடனே அங்கேதான் பிக்னிக் போறதெல்லாம் பார்ப்போம். அந்த இடத்த சுத்தி பார்க்கறது போறது தப்பு நம்ம சொல்ல வரல. அந்த இடத்தை இன்னைக்கு நம்ம கண் பார்க்க அல்லாஹ் அளித்திருக்கிறானா இல்லையா? அப்ப நீங்க எதுவெல்லாம் வெற்றி, எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது எதுவுமே வெற்றி கிடையாது. அப்ப நல்ல ஒரு எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த செயல்களை நான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் தர்மம் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் தொழுகின்றேன் என்ற அடிப்படையில் எல்லாம் ஒரு மனிதன் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வெற்றி பெற்ற வாழ்க்கையாக மறுமையில் அமையும். அவர்களுக்கு இப்படிப்பட்ட சூனத்தில் சிறப்புகளை அல்லாஹ் தருவதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை 9வது அத்தியாயம் 72வது வசனத்துல சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இது விளங்கணும். இன்னொரு விஷயம் என்ன நம்ம விளங்கணும்னு சொன்னா, அடுத்த ஒரு பாட்டா பார்த்தோம்னா, நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி செயல்கள் செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நீங்க நம்புறீங்க அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செஞ்சப்பா, வேற எந்த எண்ணமும் அந்த செயல் செய்யும் பொழுது இல்ல அப்படின்னு உறுதியா நீங்க நம்புனீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு சில கஷ்டங்கள் வருமே, சில சோதனைகள் வருமே, நஷ்டங்கள் ஏற்படுமே, அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்த அந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட கஷ்ட காலமான நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு உதவக்கூடியவனாக மாறி வருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து நமக்கு படிப்பு பாடம் நடத்துறதை பார்க்கிறோம். எல்லாரும் கேட்ட செய்தி தான், எதுவும் புதிய செய்தி எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, 3 மனிதர்களுடைய அந்த நிலையை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு முறை 3 மனிதர்கள் ஒரு காடு பகுதி நடந்து பாறைகள் மிகுந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கடுமையான காற்றோடு கூடிய மழை பெய்கிறது. எங்கேயாவது ஒருவன் பார்க்கும்போது ஒரு குகையை பார்க்கிறாங்க, அந்த குகையில போய் நுழைஞ்சிடுறாங்க 3 பேருமே. எங்கேயோ அந்த காற்றினுடைய அந்த மழையினுடைய தாக்கத்தால் உருண்டு வர்ற பாறை வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருக்கு. அடைச்சதுக்கு பிறகு அவங்களால வெளியே வர முடியாது. அப்ப அந்த இடத்துல அவங்க உணர்றாங்க, இப்படிப்பட்ட இக்கட்ல ஒரு கஷ்டத்துல ஒரு சூழ்நிலைகளை நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி இருந்து வெளியில போறது என்ற அடிப்படையில சிந்தனையில அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல 3 பேருமே ஒரு முடிவு போடுறாங்க. என்ன முடிவு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் செய்திருக்குமா இல்லையா, அல்லாஹ்வை முன்னிறுத்தி செஞ்சிருக்குமா இல்லையா, அதை எடுத்து சொல்லி அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யும், நிச்சயமா அல்லாஹ் நம்மளை வந்து இந்த இக்கட்டிலிருந்து இருந்து காப்பாற்றுவான். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? உண்மையிலேயே உலக வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் வரும். நம்ம பொதுவாக சொல்றோமா இல்லையா, நம்ம இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து களிமாவை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, மரணித்தவர்களை அடக்கம் செய்த பிறகு கேள்விகள் கேட்கப்பட பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்ப வரும்? இந்த உலக வாழ்க்கையிலேயே பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது நம்ம எப்படி செய்வோம், முன்னாடியே ஒரு மாடல் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் பேப்பர்லாம், இந்த கேள்வி வரும், இதுக்குள்ள பதில்களை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதை தயார் பண்ணா தான் அந்த பரீட்சையை நம்ம பாஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு மார்க்காவது வாங்க முடியும். அப்ப அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை, திருமறை குர்ஆனை, நபிமார்களை, வேதங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க மலக்குமார்களை அந்த நம்பிக்கை சரியான முறையில நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் அந்த கபூர்ல நமக்கு பதில் அளிக்க முடியும். வெறுமனே ஒண்ணுமே இல்லாம சும்மா சுத்திட்டு ஏனோ தானோ வாழ்ந்துட்டு போனோம்னா பதில் வருமா? வராது. அப்ப இதை தெளிவா விளங்கணும். அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த செய்தியில அவங்க எடுத்து சொல்லி காமிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக செய்த செயல்களை. அதுல ஒரு நபரை பார்த்தோம்னு சொன்னா, ஆடு மேய்க்கக்கூடியவரா இருக்கிறார், அவருக்கு வயது மிகுந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய வேலை என்னன்னு சொன்னா,
எப்பொழுதுமே ஆடு மேய்க்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து பால் கறந்து கொண்டு வந்து தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு முதல்ல கொடுப்பார். கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தனக்கும் அவர் அந்த பாலை அருந்துவார் உணவாக. அவர்களுக்கு உணவாக அதான் இருந்து இருக்கிறது. அதே போல் ஒரு முறை அவர் வந்து அந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வரும்போது லேட்டா கொஞ்சம் காலதாமதம் லேட் ஆகிடுது. லேட்டான பிறகு வந்து பாக்குறாரு, பெற்றோர்கள் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்கல. அந்த ஹதீஸ்ல வரும் பொழுது பிள்ளைகளுக்கு வந்து பசியால் அவர் கதறுகிறார்கள் வருது. அவர் கொடுக்காம தன்னுடைய பெற்றோர்கள் காலையில் விழுத்து எழும் வரை அவர் அப்படியே அமைதி காத்து என்ன செய்யறாருன்னா, பெற்றோர்கள் கண் விழித்த உடனே அவங்களுக்கு முதல்ல கொடுத்து பசியாத்திட்டு அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தானும் சாப்பிடுறாரு. இந்த செய்தியை சொல்றாரு, இதை நான் உனக்காக தானே செஞ்சேன், நீ பார்த்து கொண்டிருக்கிற, நீ ஏதாவது மாற்றி தவறா செஞ்சா அது குற்றம் பிடிப்ப, உன்னை முன்னிறுத்தி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் முன்னிறுத்தி நம்ம பெற்றோர்களுக்குள்ள சரியான அந்த இதை செய்ய வேண்டும் என்பதற்காக உனக்காக தான் நான் செஞ்சேன், அதை நீ உனக்காக செய்த என்பதில் திருப்தியாக நீ ஏற்றுக்கொண்டிருந்தாய் என்று சொன்னால் எங்களை வானம் தெரிகின்ற அளவுக்கு இந்த பாறையை நகர்த்தி என்பதாக அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு. லேசா பாறை நகருது, வெளியில் தெரியுது, வானம் தெரியுது, லேசான காற்று வரக்கூடியதா இருக்குது. அடுத்து இரண்டாவது ஒரு மனிதர், அவர் என்ன செயல் செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய சொந்தக்கார பெண்மணி நல்லா அழகா இருப்பா போருக்கு, அவளை பார்த்துட்டு ஒரு ஆசை கொள்றாரு, எப்படியோ அந்த பெண்மணிய நம்ம அடைஞ்சிடணும், நம்ம வாழ்க்கையில இவ்வளவு விட்டுறக்கூடாது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணிக்கு ஒரு தேவை, எப்படி ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது. இதை ஒரு காரணமா வச்சு என்ன செய்யறாரு, இந்த பொருளாதார தேவை நான் உனக்கு தர்றேன். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு குறிப்பா சொல்லப்பட்டிருக்குது. இவர் வந்து அந்த பொருளை கேட்ட அந்த பெண்ணுக்கு தேவைப்படுற பொருளாதாரத்தை உழைத்து கொண்டு வந்தார்னு சொல்லப்படுது. இன்னொரு இதுல வந்து இவர் அந்த பொருளாதாரத்தை தேவையை மையப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை தன்னுடைய ஆசைக்கு இணங்க அழைக்கிறார். அந்த பெண்மணி வந்துடுறா, அந்த பொருளாதாரத்தையும் கையில கொடுத்துட்டு ஆணும் பெண்ணும் ஒன்று கூடக்கூடிய அந்த நிலை, இரு கால்களுக்கு அவர் அமரக்கூடிய அந்த நேரத்துல அந்த பெண்மணி சொல்றா, இத்தக்குள்ளா அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், உரிய முத்திரை இன்றி எதையுமே உடைக்காத. சுசகமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல ஒரு பெண்ணோடு நாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய மனைவியாக இருக்க வேண்டும். அதான் இஸ்லாத்துல ஹலாலானது. அப்ப இந்த பெண்மணிக்கு உரிய இந்த தொகையை அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் கேட்ட தொகையை கொடுத்துட்டு அவர் அந்த அவளை சேர்வதற்காக போய் உட்காரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பயத்தை ஞாபகம் கட்டுறா. உடனே அவர் பயந்து எந்திரிச்சு நவந்துடுறாரு தனியா. இந்த விஷயத்த சொல்றாரு, அன்னைக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சனே, உன்னுடைய பேர் கேட்டவன்னு உனக்காகத்தான் நான் பயந்து எழுதேன், உனக்காகத்தான் அந்த தவறான விஷயத்தை நான் ஈடுபடல என்பதை அவர் சொல்லி காண்பித்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எங்களுக்கு உதவி செய்ய என்று சொல்லும் பொழுது பாறை இன்னும் கொஞ்சமாக 2 மடங்கு நகர்றத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது மூன்றாவதா ஒரு மனிதர், அவர் ஒரு செயல் செய்தார். அவர் வந்து கால்நடையில வைத்து மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது வேறு வேறு விதமான வேலைகள்லாம் பல பேர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதுல ஒரு மனிதர் வந்து அவற்றை வேலை செய்யும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள கூலியையும் பேசுறார். 3 சாவு கூலி அளவுக்கு அந்த தானியம் கூலி, வார்கோதுமை கூலி என்ப அடிப்படையில் வேலைக்கு பணியமர்த்துறார். 3 சாவு, ஒரு சாவுன்னு சொன்னா 2 கை சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க, 3 சாவு அளவுக்கு ஊதியம். அவர் வேலையும் பார்க்கிறார். இவர்கிட்ட அந்த ஊதியத்தை வாங்காம அவர் போய் சம்பளத்தை வாங்காம போயிடுறாரு. போய் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து அவர் சொல்றாரு, அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமையே, நான் உன்னிடத்துல வேலை பார்த்தனா இல்லையா, அந்த என்னுடைய சம்பளம் என்பது உன்னிடத்துல இருக்குது, அதை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். கேட்டவொடனே அந்த மனிதர் சொல்றாரு, அந்த இருக்கக்கூடிய வேலையாட்கள், அந்த இருக்கு பாரு ஆடு பண்ண, அந்த இருக்கு பாரு ஒட்டகம் நிறைய நிக்குது பாரு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கிறாரு. நம்ம உலக வாழ்க்கையில சொன்னா என்ன சொல்லுவோம், என்ன 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 நக்கல் அடிக்கிறியா, என்ன பேய நினைச்சியான்னு கேட்போம். ஏன்னா கொடுக்க வேண்டிய பணத்தை கூடியான்னு கேட்டா என்னென்னத்தையும் எடுத்துட்டு போக சொல்ற என்ற அடிப்படையில் அவர் கேட்கும் பொழுது, உன்னுடைய சம்பளத்திலிருந்து உருவானவைதான், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் வார்கோதுமை இருந்துச்சு, அதை இவர் பயிர் செஞ்சு நல்ல விளைச்சல்ல வரவும் இப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் சேர்க்கிறார். சேர்த்துட்டு இது உன்னுடைய சம்பளத்திலிருந்து உருவானவைதான், அனைத்தையும் நீ எடுத்துட்டு போன்னு சொல்றார். சொல்லி அந்த செய்தியை சொல்லிட்டு, இதை நான் உனக்காகத்தான் செஞ்சேன், ஏன்னா அவர் வந்து சம்பளத்தை நீ வாங்கிட்டு போயிட்ட, உனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா யாரும் எதுவும் செய்ய போறதில்லை. அந்த மனிதருக்கு அல்லாஹுக்கு இன்னொரு மனிதர் 3 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அல்லாஹ்விற்கு பயந்தவராக, அல்லாஹ்விற்கு அச்சப்பட்டவராக, உனக்காகத்தான் நான் அவனுடைய சம்பளத்தின் மூலம் உருவான அனைத்தையுமே கொடுத்தேன், இதை நான் உனக்காக செய்தேன் என்பதை நீ திருப்தி அடைந்திருந்தார் என்று சொன்னால், உன்னுடைய திருப்தியை நான் செய்திருந்தோம் என்று சொன்னால் எங்களை இப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து நீக்கி என்று சொன்னால் பாறை முற்றிலுமாக விளைவுகிறது என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் நடந்தது என்ன, எண்ணம் அல்லாஹ்விற்காக என்ற தூய எண்ணமாக இருந்தது. திருப்தி அல்லாஹ் பெற வேண்டும் என்ப, அவருக்கு வந்து பாலை வந்து காலையில கண் முழிச்சவன வெயிட் பண்ணி கொடுக்குறாரு, பெற்றோர்கள் திருப்தி அடைஞ்சுக்கணும், அந்த திருப்தியை அவர் பார்க்கல. அதே மாதிரி இவர் வந்து இந்த அந்நிய பெண்ணை அடையப்படும் பொழுது எந்திரிச்சார, அந்த பெண்ணு திருப்தி அடையணும்னு அவர் பார்க்கல. அதே மாதிரி இந்த சம்பளத்தை திருப்பி பெரிய ஒரு விஷயமா பெரிய அமௌண்ட் ஆனாலும் திருப்பி கொடுக்குறாரு,
வந்த மனிதன் திருப்தி அவர் பார்க்கல. எல்லாருடைய திருப்தியுமே ரில்வானுல்லாஹி அக்பர், அந்த அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெரியது என்ற காரணத்தில் இருந்ததுனால அவங்க அந்த உலக வாழ்க்கையில் இந்த செய்திகள் நான் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறத அல்லாஹ்வுக்கு சொல்லி காமிக்கிறார்கள். அப்ப நம்முடைய எண்ணமும் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ஏற்றதாக, அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரியதாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியதாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலங்கள் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் அந்த செயல்பாடுகளை சொல்லி பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டத்தை நீக்குவான். அப்படிப்பட்ட சோதனை காலத்தில் இருந்து நம்மை நீக்குவதற்கு காரணமாக அது அமையும் என்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் உலக செயல்களாக இருந்தாலும் அனைத்தையுமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹுக்காகத்தான் செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம். சில செயல்களை செய்யும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கேவலமா பேசுவாங்க. இப்போ கல்யாணம் திருமணமாகாத மனிதர் இருக்கிறாருன்னு சொன்னா, கல்யாணம் முடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வாங்காம அல்லாஹ் சொன்ன அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்யறாருன்னு வச்சுங்களேன், உங்க அண்ணனுக்கு எப்படி முடிச்சோம் பாத்தியா, உன் தம்பிக்கு இதை விட நாங்க கிராண்டா செய்வோம், நீ என்னடா ஒண்ணும் இல்லாம அப்படி முடிக்கிறேங்கிறியா, எதுவுமே உனக்கு வருமானம் வரலாம் பேசுவாங்க, மனதை கலைப்பாங்க. ஒரே எண்ணம் தான், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை என்ற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதை வைத்து மூலதனமாக வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய முடியும். நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான் என்பதை விளங்கி எண்ணத்தை தூய்மையான எண்ணமாக அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் அதற்காக அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வா அம்வாலிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு செயல்கள் செய்யும் பொழுதும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ அல்லது உங்களுடைய உடலையோ உங்களுடைய பொருளாதாரத்தை எதையுமே பார்க்க மாட்டான். வலாக்கின் மாறாக யன்துரு இலா குலூபிக்கும் வா அமாலிக்கும், அல்லாஹ் எதை பார்ப்பான் என்று சொன்னால் அந்த செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது, உள்ளத்தினுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றானே தவிர நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய உடலையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் எதையுமே பார்க்க மாட்டான். அப்ப அந்த அளவு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வருவது கூட என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எதை பார்ப்பான், உலாக்கின் மாறாக எந்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், நீங்க செய்கின்ற செயல் பிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்குதா, இல்ல நீங்க வணங்கிய அந்த வணக்க வழிபாடு அமல் அல்லாஹுக்கு ஏற்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமித்த வழிமுறைப்படி இருக்கிறதா என்பதாகத்தான் பார்ப்பான். உங்களுடைய தோற்றத்தை உடலை செல்வத்தை எதையுமே பார்க்க மாட்டான் என்பதாக சொல்லி காமிக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் தெளிவா விளங்கிட்டு நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும்னா, நம்ம எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்யப்படக்கூடிய நேரத்துல செயல்பாடுகள் செய்யக்கூடிய நேரத்துல அலைபாய விடக்கூடாது. அவர் நம்மளை புகழணும், இவர் நம்மளை புகழணும், இல்லைன்னு சொன்னா இவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு நம்ம 2000 ரூபாய் கொடுப்போம், இப்படி எல்லாம் இப்படி போட்டி போட்டு கொண்டு உலக வாழ்க்கையில போயிடக்கூடாது. 10 ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி தூய எண்ணத்தோட கொடுக்கிறவங்கள நம்ம இருக்கணும். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கிறாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முழுகா, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, ஒரு சதை இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சீர்பெற்றிருந்தது என்று சொன்னால், சரியான முறையில் இருந்தது என்று சொன்னால் அது உங்கள் மொத்த உடலையுமே சீரானதாக வைத்திருக்கும் என்று சொல்லிட்டு இதா ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அப்படி அந்த சதை துண்டு சீர்கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் தான் தோண்டித்தனமாக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாவற்றிற்கும் அடிபணிந்ததாக அது மாறிவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் கெட்டுவிடும் என்பதாக சொல்லிவிட்டு அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்தில நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய நேரத்தில் வணங்கக்கூடிய இபாதத்துகள் அந்த அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில எல்லாம் உள்ளம் சீர்பெற்றதாக அல்லாஹுதான் இதற்கு காரணம், அல்லாஹுதான் இந்த செயலை செய்ய சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் தான் வழிகாமித்து தந்தார்கள், நான் அதே தான் செய்வேன். ஒட்டுமொத்த குடும்பமே எதிர்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஊரும் எதிர்த்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம், ரிதுவானுல்லாஹி அக்பர். அதற்காக அல்லாஹ்வுடைய அந்த பார்வை என்னை பார்க்க வேண்டும், அல்லாஹ் என்னை நாளை மறுமையிலே மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் ஒரு சிறந்த அந்தஸ்தை மறுமையிலே தர வேண்டும், அதற்காக எண்ணத்தோடு தான் அந்த அமலை செய்கிறேன் என்ற அடிப்படையிலே அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் எப்படி சீராகிடும் என்று ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ, மரணத்திற்கு பிறகான மறுமை வாழ்க்கையும் நமக்கு சீரானதாக ஆகிவிடும். இந்த உலகத்திலும் கஷ்ட காலங்களில் அல்லாஹ் நமக்கு நன்மை செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான், அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை எல்லாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் கடைசியாக ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி முடிப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லி காமிக்கின்றான். ரொம்ப பேர் மனிதர்கள்ல யாருமே அல்லாஹ் நினைக்கிறது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு எண்ணமே வர்றதில்லை நமக்கு.
நம்ம வழக்கமா சொல்வது போல வேலை செய்யற இடங்கள்ல கேமரால முதலாளி பார்ப்பாரு, இல்ல வேற ஏதாவது பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்ல. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த சதை துண்டு உள்ளத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்திஹி. திருமறை குர்ஆன் வசனத்தை சொல்றான், நபியே அந்த மக்களுக்கு நீர் கூறுவீராக, ஒவ்வொருவனும் தன்னுடைய வழியிலேயே செயல்படுகின்றான். அப்படித்தானே உலகத்துல படைக்கப்பட்ட மனிதர்கள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், அவங்க தன்னுடைய வழியில செயல்படுவாங்க. நம்ம முதல் வழியில பார்த்தது போல இந்த விஷயத்தை நீங்க இப்படி செஞ்சா நான் பயன் போய் நீங்க கேட்டு பாருங்களா, ஏன் காசு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய விஷயம், நான் எப்படி செஞ்சா உனக்கு என்ன, வந்தியா பாத்தியா போயிட்டே இருமா சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதே போல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒவ்வொருவரும் நபியரையர் கூறுவீராக, ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய செயல்களிலே அவர்கள் வழியிலே செயல்படுகிறார்கள். ஃபரப்புக்கும் அஅலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா. ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார், தவறான வழியில் செல்பவர் யார் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றாங்க. நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபியே நீர் சொல்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 84வது வசனமாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையும் முக்கியமா பதிய வச்சுக்கணும். செயல்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம், உள்ளத்தை என்ன பக்கத்துல நம்ம தோண்டியா பார்க்க போறோம், அல்லாஹ்க்காக செஞ்சோமா மக்களுக்கு பார்க்கறதுக்காக செஞ்சோமாண்டு என்று அடிப்படையில் செய்யக்கூடாது. அதுக்கு இந்த வசனத்தை நல்லா மனதுல நிலைநிறுத்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எண்ணத்திற்கேற்ப செயல்படுறான். ஆனா நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை நான் நன்கு அறிவேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் பொய் ஒருபோதும் சொல்ல மாட்டான், வாதல்லாஹ் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், வாக்களித்தால் உண்மையைத்தான் வாக்களிப்பான் அவன். இதையெல்லாம் விளங்கிய மக்களாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உலக செயல்பாடுகள், நம்முடைய மர்மையை நம்பிய வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காகத்தான் செய்கின்றேன் என்ற அந்த தூய எண்ணத்தோடு செய்யக்கூடிய மக்களாக வாழ பழகிக் கொள்வோம். அதற்கு எல்லாம் அருள் புரிவானாக, அதனுடைய அடிப்படையை மறுமையில வெற்றியை தருவானாக என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.